ஹே ப்ரோஸ் அண்ட் சிஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ப்ராப்ஸ் தமிழன் சேனல். இந்த வீடியோவில் நான் என் சொந்த ஊரான மதுரைக்கு தேஜஸ் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். சிம்பிளாக சொல்லப்போனால் இது ஒரு vlog வீடியோ தான். சரி, கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணது தான் இந்த வீடியோ. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தானே, பார்க்காமலே போயிடுவாங்க. அதனால தான் தைரியமாக இந்த புது முயற்சியில் இறங்கியிருக்கேன். Meanwhile, நீ என்னத்த பாக்குறது? திரும்பி என்னைய பாருடா. கவலைப்படாதீங்க, பிளாக் பேந்தர் மாஸ்க் வீடியோவும் சைட் பை சைடு ரெடி ஆகிட்டே இருக்குது. அதனால் அந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் நாளில் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து சேரும். சரி, இப்போதைக்கு இந்த வீடியோவில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆரம்பிக்கலாங்களா? எப்போவுமே மதுரைக்கு ட்ராவல் பண்ணுறப்ப தாம்பரத்தில் தான் ட்ரெயின் ஏறுவோம். ஆனால் இந்த எக்ஸ்பிரஸ் தாம்பரத்தில் நிற்காதனால எக்மோர்லேருந்து ஏற வேண்டியதாகிடுச்சு. உள்ளே போய் ஏசி காற்றுல உட்காரலான்னு பார்த்தா கதவை மூடி வச்சுருக்காங்க. அதனால் ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே வெளியே தான் உட்காந்துருந்தோம். ட்ரெயின் எடுக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கதவே திறந்தாங்க. பாடா, கதவை திறந்துட்டான்டா சாமின்னு சொல்லி குடுன்னு ஓடி போய் நம்ம சீட்டில் உட்காந்தாச்சு. உள்ளே போன உடனே ட்ரெயினில் இருக்க மாதிரியே இல்லை, ஏதோ ஃப்ளைட்டில் இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்குன்னு நான் வந்து ஃப்ளைட்லாம் ட்ராவல் பண்ணல, ஜஸ்ட்டு சொல்கிறேன். நம்மளுக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருந்தால் தானே இப்படி உள்ளே போட்டுரும். அப்படியே கொஞ்சம் ரைட் சைடுக்கு வந்தால் ஆம்ரெஸ்ட்டுக்குள்ளே ஒரு மினி டேபிள் இருக்குது. அந்த டேபிள் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 3 kg தாங்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே தான் நம்ம சாப்பாடெலாம் வச்சு சாப்பிட்ணும். சரி, இப்போ இந்த டேபிளில் திருப்பி உள்ளே வச்சிடலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிவி வச்சுருக்காங்க. இது எதுக்கு இருக்குன்னே தெரில, எந்த பட்டனும் ஒர்க் ஆகலை, டிவி ஆன் ஆகலை. அப்புறம் பின்னாடி ஒயர்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா அதுவும் ஒர்க் ஆகலை. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் ஹோல்டர். அதுக்கப்புறம் இங்கே ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டு, இங்கே ஒரு சார்ஜிங் சாக்கெட் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெஸ்ட்டு. அப்புறம் இங்கே லெஃப்ட் ஹேண்டை வைக்கிறதுக்கு ஒரு ஆம்ரெஸ்ட். இதை வேணும்னா இப்படி மடக்கி வச்சுக்கலாம். சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் என் அம்மாவுக்கும் தங்கச்சிக்கு நடுவில் போய் உட்காந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஸ்டடி லைட் வச்சுருக்காங்க. நம்ம புக்கு படிக்கிறப்ப இன்னும் வெளிச்சம் தேவைன்னா இந்த லைட்டை போட்டு படிக்கலாம். நல்லா சூப்பராக ப்ரைட்டாக இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 3 டம்மி டிவி. இதை பார்த்துட்டு ட்ரெயின் ஒர்க் ஆகுமான ஒரு டவுட் வந்துடுச்சு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் விசில் அடித்து ட்ரெயின் எடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 6 o'clock ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டேஷனை தாண்டின உடனே ட்ரெயின் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு பிக்கப் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போனேன். எந்திரிச்சு போகிறப்ப இந்த டோரில் கை வச்சா திறக்குன்னு சொன்னாங்க. ஆனால் ஓப்பனே ஆகலை. சரி, ஓப்பன் ஆகலைன்னு சொல்லிட்டு ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டேன். ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ண அடுத்த செகண்ட் டோர் ஓப்பன் ஆகுது. பல்ப் ஆகிடுச்சு எனக்கு. ரெஸ்ட் ரூம் போய்ட்டு திரும்ப வரப்போ பார்த்தா கை வைக்காமலே ஓப்பன் ஆகுது. என்னடா அது ஒரே குழப்பமாக இருக்குன்னு விட்டுட்டேன். ரெஸ்ட் ரூம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஒரு 6:30 அப்போ ஒரு டீ பேக்கெட்டும் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கும் கொடுத்தாங்க. ஐஸ்கிரீம் ஸ்டிக் இல்லை, பாப்சிகல் ஸ்டிக்கு. இதை பார்த்திங்கன்னா சுடு தண்ணியில் கலந்து நம்ம குடிக்கணும். அதில் பார்த்திங்கன்னா ஏலக்காய் டீன்னு போட்டிருக்கு. சரி, இப்போ சுடு தண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த பேக்கெட்டை பிரித்து அதில் இருக்க டீ தூள்லாம் தண்ணியில் கொட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் எப்படியாவது பிரிச்சுட்டேன். இது பிரிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. இப்போ இந்த டீ தூளை தண்ணியில் கொட்டி பாப்சிகல் ஸ்டிக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டுறேன். அதுக்கப்புறமா நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். என்னடா அது ஏலக்காய் டீன்லடா சொன்னீங்க, ஏலக்காய் பாயசத்தோட கேவலமாக இருக்குது. டீயே இவ்வளோ கேவலமாக இருக்குது, சாப்பாடெலாம் எப்படி இருக்குமோன்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 7:30 ஷார்ப்பாக பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க.
இப்போ என்கிட்ட இருக்குது நான்வெஜ் பிளாட்டராக. இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பெரிய பாக்ஸுக்குள்ளே ஆம்லெட் வச்சுருக்காங்க. நல்லா தோசை மாதிரி பெருசாக இருக்குது. அப்புறம் இந்த கவருக்குள்ளே 2 பொட்டேட்டோ கட்லெட் இருக்குது. அப்புறம் அந்த இன்னொரு கவரில் 2 பீஸ் ஆஃப் ப்ரெட் இருக்குது. அப்புறம் ஒரு சின்ன பாக்ஸில் அமுல் பட்டர், அப்புறம் டொமேட்டோ கெச்சப், அது கூடவே ஒரு மஃபின் கேக் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெட் ஆம்லெட்டை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ப்ரெட் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறமா அமுல் பட்டர் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து 2 ப்ரெட்லேயும் பட்டரை தடவுங்க. 2 ப்ரெட்டுக்கு நடுலையும் ஆம்லெட்டு ப்ளேஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ரெட் ஆம்லெட்டை டேஸ்ட் பண்ணுங்கள். வாயில் வைக்கிறதுக்கே பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் ரயில்வே ஃபுட் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. ப்ரெட் ஆம்லெட் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த பொட்டேட்டோ கட்லெட்டோட ஸ்மெல் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால் ரொம்ப நாக்கு ஊறுது. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கட்லெட்டும் ப்ரெட் ஆம்லெட் மாதிரியே சூப்பராக இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டு ரெண்டுமே. பிரேக்ஃபாஸ்ட் பக்காவாக அமைஞ்சிருச்சு நம்மளுக்கு. இப்போ நம்ம வெஜிடேரியன் பிளாட்டரை பார்ப்போம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பொங்கல் இருக்குது, கேசரி இருக்குது, 2 இட்லி, ஒரு உளுந்த வடை, அப்புறமா இந்த சின்ன பாக்ஸில் சாம்பார், அப்புறம் அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தேங்காய் சட்னி. எல்லாமே பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு. இட்லி, பொங்கல், கேசரி எல்லாமே நல்லா இருந்துச்சு. என்ன கேசரியில் மட்டும் லைட்டாக ஸ்வீட் கம்மியாக இருந்துச்சு. சாப்பாட்டில் எந்த குறையும் சொல்ல முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. சாப்பாடு எல்லாமே அரண்கோ கேட்ரிங் இவங்க தான் எடுத்து செய்கிறாங்க. வெல்டன் ப்ரோ, ஹேட்ஸ் ஆஃப். உங்கள் சாப்பாடை பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்தில் எல்லாேருக்கும் மாசா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க கொடுத்த மாசா பார்த்திங்கன்னா கூலிங்கே எல்லாம் கொடுத்தாங்க. அதனால் லைட்டாக டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் சுட சுட மாசாவை குடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா இந்த கேக்கை அப்புறமா சாப்பிட்டுக்கலான்னு எடுத்து வச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோ சைடில் எலக்ட்ரிக்கல் சன்ஷேடுக்கான சுவிட்ச் இருக்குது. ஆனால் அது பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் ஒர்க் ஆகலை. என்னடா எந்த பட்டன் ஒர்க் ஆக மாட்டேங்குது, எல்லாமே டம்மியாக இருக்குது. சை. அதுக்கப்புறமா இந்த கிளாத் கர்ட்டனை இறக்கி விட்டேன். இந்த கர்ட்டனை பார்த்தீங்கன்னா நம்ம பாதி தூரத்துக்கும் க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஃபுல்லாகவும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதுவும் ஃபுல்லாக மூட முடியல. என்னடா எல்லாத்துலேயும் ஒரு டிஃபெக்ட் வச்சுருக்கீங்க, ஒருவேளை சைனா ப்ராடக்டாக இருக்குமோ. அதுக்கப்புறமா ஒரு 3 மணி நேரம் கழித்து மதுரையே வந்துடுச்சு. 3 மணி நேரம் வெட்டியாக போச்சு. ஃபோனில் டவரும் கிடைக்கல, வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியல, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண முடியல, யூடியூப்பில் வீடியோ பார்க்க முடியல. ரொம்ப போராக போச்சு. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லை. இந்த டிவியும் ஒர்க் ஆகலை. டிவி ஒர்க் ஆனால் வச்சு படம் பார்த்துட்டு வந்திருக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ட்ரெயின் இது மதுரை ஜங்ஷனை ரீச் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நின்று ரொம்ப நேரமாக கதவே திறக்கலை. என்னடா இதுலேயுமாடா டிஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு ரொம்ப வெறுப்பாயிட்டேன். அதுக்கப்புறமா வெளியே வந்து ஒரு பட்டன் நமக்கு திறந்து விட்டாங்க. அப்புறமா தான் வெளியே இறங்கணும். நாங்கள் ஊருக்கு போயிருந்த டைமில் தான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. சரி அந்த படத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு நானே, என் மாமா, அப்புறம் என்னோடய தம்பியும் படம் பார்க்க போயிட்டோம். இதில் சுவாரஸ்யமான விஷயம்னு கேட்டிங்கன்னா, என் தம்பி ஒரு யூடியூபர் தான். அவரோட சேனல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தியேட்டர் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக கிராண்டாக இருந்துச்சு. பார்த்து வியந்து போயிட்டேன். மதுரையில் எப்படி ஒரு தியேட்டர் இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். மதுரையில் ஃபஸ்ட் டைம் படம் பார்க்க வந்திருக்கேன். ஆக்சுவலாக நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே செகண்ட் ஷோ. அதனால தான் இவ்வளோ கூட்டமாக இருக்குது வெளியவே. இந்த படம் 3Dங்கிறனால எல்லாேருக்கும் 3D கிளாஸ் கொடுத்தாங்க. அப்படியே 3D கிளாஸை கையோடு வாங்கிட்டு உள்ளே போய் சீட்டில் உட்காந்தோம்.
நாங்கள் போன ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னது தான், பட் இருந்தாலும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. தியேட்டரோட ஆம்பியன்ஸ் அண்ட் லைட்டிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. 3D கிளாஸை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தோம், நல்லா குவாலிட்டியாக சூப்பராக இருந்துச்சு. படத்தோட பேரை போட்டதுக்கே இப்படி கத்துறாங்க. படத்தை போட்டால் இந்த படத்துக்கு ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதையும் இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னு தான் சொல்ல முடியும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட கேமியோ லிஸ்ட்டு ஒரு மளிகை சாமான் லிஸ்ட்டை விட பெருசாக போச்சு. ஆனால் அந்த லிஸ்ட்டில் பாதி பேர் கூட வரல. அதுவே ஃபேன்ஸுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக போயிடுச்சு. ஆனால் மார்வல் ஸ்டுடியோஸ் அவங்களோட விஷுவல் எஃபெக்ட்ஸ் அண்டு ஸ்டோரி லைனை வச்சு நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணாமல் இருந்ததில்லை. அதுபடி பார்த்தா படம் உண்மையிலே வேறு லெவலில் வெறித்தனமாக இருந்துச்சு. நீங்களும் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு 3 நாள் கழித்து திரும்ப அதே தேஜஸ் ட்ரெயினில் சென்னைக்கு கிளம்பிட்டோம். என்னடா படம் பார்க்க தான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போய் பார்த்தியா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதான் இல்லை, ஏன்னா நான் மதுரையில் நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இப்போ மதுரையில் எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இது நாங்கள் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் எடுத்தது. இதுதான் என்னோடய ஃபேமிலி. இது தேஜஸ் ட்ரெயினில் எடுத்தது. இது ஊருக்கு போயிட்டு என் கசின்ஸோடு எடுத்தது. அப்புறம் இவர் தான் பார்த்திங்கன்னா என்னோடய யூடியூபர் தம்பி, அவர் தான் இந்த ஃபோட்டோ எடுத்தது. அதுக்கப்புறமா மதுரைக்கு பக்கத்தில் இருக்க ஒட்டன்சத்திரம்னு ஒரு ஊரில் பரப்பலாறு டேம்னு ஒரு இடத்துக்கு போனோம். நாங்கள் மொத்தம் ஃபேமிலியாக 3 காரில் போனோம். எனக்கு கார் லாங் ட்ரைவ் பண்ணுறதுனாலே ரொம்பவே பிடிக்கும். அதுவும் ஃபேமிலி அண்ட் கசின்ஸோட ரொம்பவே ஜாலியாக ஃபன்னாக போச்சு. நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். இது தான் பார்த்திங்கன்னா அந்த லேக்கு. அங்கே எடுத்த சில ஃபோட்டோஸ் இதுதான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்துக்கு போனப்போ எடுத்த 2 ஃபோட்டோ. அப்புறம் மதுரைக்கு போனதுக்கு முக்கியமான காரணமே எங்கள் அக்காவோட கல்யாணத்தை அட்டன் பண்ணுறதுக்காக தான். அங்கே எடுத்த சில ஃபோட்டோஸ் தான் இதெல்லாம். இவங்க 2 பேரும் தான் என்னோடய மாமா பசங்க. அப்புறம் இதுதான் கல்யாண சாப்பாடு. அதுக்கப்புறமா மதுரையில் எடுத்த லாஸ்ட்டு ஃபோட்டோ என்னோடய கசின்ஸ் கூட தான். அந்த டேவை மறக்கவே முடியாது. ஓகே, இப்போ நம்ம விலாக் வீடியோவுக்கு திரும்பலாம். இப்போ நாங்கள் ஏறின ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் ட்ரெயின். இப்போ திரும்பியும் அதே ஏலக்காய் பாயசத்தை கொடுத்துருக்காங்க. வேறு வழி இல்லாமல் அதை பிடிச்சி விட்டேன். அப்புறமா ஒரு சின்ன கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. பாக்ஸோட டாப் சைடில் உள்ளே என்ன ஸ்நாக்ஸ் இருக்குதுன்னு ஒரு குட்டியாக மெனு போட்டிருக்காங்க. இப்போ உள்ளே என்னென்ன ஸ்நாக்ஸ் இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. சரி, உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா சமோசாக்கு பதில் உருண்டையாக ஒரு போண்டா வச்சுருக்காங்க. அப்புறம் 2 தட்டை, அப்புறம் குட்டியாக ஒரு பாக்கெட்டில் ஒரு கடலை மிட்டாய், லாஸ்ட்டாக கீழே ஒரே ஒரு அதிரசம். இப்போ தான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி லஞ்ச் சாப்பிட்டனால வயிறு ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறமா சாப்பிட்லான்னு மூடி வச்சுட்டேன். மதுரைக்கு போகிறப்ப ஒரு 3 மணி நேரம் எப்படி வெட்டியாக போச்சோ அதே மாதிரி சென்னைக்கு போகிறப்ப 3 மணி நேரம் வெட்டியாக போயிடுச்சு. இப்படியே ஒரு 3 மணி நேரம் வேஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கப்ப கரெக்டாக 6 o'clock ஒரு பேக்கெட்டில் சின்னதாக ஒரு பன் பீஸு கொடுத்தாங்க. அது கூடவே ஒரு காலி கப்பு, 2 பேக்கெட்டில் சால்ட் அண்ட் பெப்பர், அப்புறம் அதே அமுல் பட்டர். இந்த கப்பில் டொமேட்டோ சூப் ஊற்றி கொடுத்தாங்க. உண்மையிலே சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 7:15 ஷார்ப்பாக டின்னர் கொடுத்துட்டாங்க. என் வாழ்க்கையில் நான் எவ்வளோ சீக்கிரமாக டின்னர் சாப்பிட்டதே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைமு, அதுவும் ட்ரெயினில். டின்னருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. டின்னருக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் புலாவ், அப்புறம் சிக்கன் செட்டிநாடு, அது கூடவே தால் குழம்பு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த அலுமினியம் ஃபாயில் கவரில் 2 சப்பாத்தி, அப்புறம் இந்த சின்ன பாக்ஸில் பன்னீர் 65. எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, அந்த பன்னீர் 65 தவிர. ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு அது சாப்பிட்றதுக்கு. அப்புறமா ஒரு கப்பில் தயிர் கொடுத்தாங்க.
இந்த தயிர், சிக்கன் செட்டிநாடு அப்புறம் சப்பாத்தி 3மே காம்பினேஷன் வெறித்தனமாக இருந்துச்சு. இப்படியே மெதுவாக எல்லாத்தையும் ருசித்து சாப்பிட்டு 7:45 போல் எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க. என்னோடய டின்னரை ஒரு ஐஸ்கிரீம் வச்சு ஃபினிஷ் பண்ண மாதிரி இந்த வீடியோவை இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். வீடியோவோட எண்டில் ரெஸ்ட் ரூம் பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன். ரெஸ்ட் ரூம் பற்றி சொல்லணும்னா தேஜஸ் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணதில் நான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனியாக ரேட்டிங் போட்டு வச்சுருக்கேன். அது என்னென்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டி வச்சு பார்த்தா நான் 2 ஸ்டார் தான் கொடுப்பேன். ஏன்னு நான் வீடியோவில் சொன்னதில் வச்சு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ஃபுட்டுக்கு ரேட்டிங் போடுறேன். ஃபுட்டுக்கு நான் 4 ஸ்டார் தரேன். ஏன்னா ஃபுட்டில் எந்த குறையும் சொல்ல முடியல, ஏதோ 1-2 குறை அப்படி இப்படின்னு சொல்லலாம். அடுத்து டைமிங் அண்ட் பங்க்சுவாலிட்டிக்கு 5 என்ன 10 கொடுக்கலாம். ஏன்னா டைமிங் அண்ட் பங்க்சுவாலிட்டி கரெக்டாக கீப் அப் பண்ணாங்க. லாஸ்ட்டாக சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் எப்படி பார்த்தா நான் 3.5 தரேன். டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் பற்றி சொன்னால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏன்னா ரெஸ்ட் ரூம்குள்ளே ஒரு ஆள் நிற்கிற அளவுக்கு தான் இடமே இருக்குது. பத்தாததுக்கு ஸ்மெல் வேறு தாங்க முடியல, ரொம்ப க்ளீனாகவும் இல்லை. அதுக்காகவே ரெஸ்ட் ரூமுக்கு நான் 0 ஸ்டார் தான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் ஓவரால் ரேட்டிங்கை நான் 3.5 ஸ்டார்ஸ் கொடுப்பேன். இது என்னோடய தனிப்பட்ட கருத்து தான். நீங்களும் தேஜஸ் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே போகிற போக்கில் அந்த மணியை அடிச்சு விட்டு போயிருங்க. உங்கள் எல்லோரையும் பிளாக் பேந்தர் மாஸ்கோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா.